லாஸ்ட் வீக் வந்து ஆர்ஏ வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு ஸ்டேஞ்சர் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரிப் எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இந்த ஸ்டேஞ்சர் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணது வந்து மாதவன் ரவுண்ட் டானாலேருந்து எல்லாருமே கேதர் ஆகிற மாதிரி சொல்லிட்டோம். எல்லோரும் அந்த இடத்துல கேதர் ஆனதுக்கப்புறம் ஒரு கார் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபேமிலி டீம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 பைக்கில் வந்து தனி ஸ்டேஞ்சர்ஸாக லோன்லியாக சில பேர் வந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு எப்படி நம்ம போகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லாருமே ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏ ஃபால்ஸ் வந்து சென்னையிலேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரே ஸ்பீடில் போகணும், ஒரே இடத்துல நிறுத்தணும், அது மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தேன். ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட் அப்படின்றதுனால. ஸோ அங்கே போயிட்டு இதான் பார்க்கிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் கார் பைக்கெலாம் வந்து பார்க் பண்ணிடலாம். காருக்கு வந்து ₹300, பைக்குக்கு வந்து ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு இங்கே உங்கள் பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போக வேண்டியதான். ஃபீஸ் வந்து ஒரு ஆள் என்ட்ரி வந்து ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சில பழம் கடைலாம் போட்டிருந்தாங்க. தேவையானவங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்கஹாலோ இல்லைனா சிகரெட்டோ அந்த மாதிரி எந்த இதுவும் ஃபயர் ஆகிற மாதிரி எந்த பொருளும் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பாண்டு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த காரை நினச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணும். இது வந்து டெம்பிள் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. ஃபேமிலியாக வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துலேயே செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் அடுத்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டோம். ஸோ அதான் மெயினான வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து போகிற இடம் கொஞ்சம் உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து படிக்கட்டெலாம் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நடந்து போகிறதே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து படிக்கட்டு எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாறையில் வந்து இறங்கி போகிற மாதிரி இருந்தது. படிக்கட்டுலாம் போட்டாங்க. முன்னெல்லாம் வந்து மரத்துலேருந்து இறங்கி நாங்கள் போய் கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ படிக்கட்டு போட்டு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு ஒர்த்து. நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் வந்து அடுத்த இது போனோம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆழம் வந்து கம்மி தான், ஒரு 6 அடி தான் ஆழம் இருக்கும். ஸோ அதனால் நீச்சல் தெரியாதவங்களுக்குலாம் வந்து இந்த இடத்துல விட்டுட்டு ஸோ அடுத்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போய்ட்டோம். இங்கேயே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸும் கொடுக்குறாங்க. நீச்சல் தெரியாதவங்க அதை வாங்கிக்கலாம் தாராளமாக. அதுக்கு வந்து ₹100 வந்து ரெண்ட்டாக பே பண்ணணும். ஸோ அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக செகண்ட் வாட்டர் ஃபால் போனோம். அங்கேருந்து இன்னும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு 12 ஃபீட் டெப்த் இருக்குன்றதுனால நீச்சல் தெரியாதவங்க இந்த இடத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபால்லேயே விட்டுருந்தேன். பட் சில பேர் வந்து இல்லை எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் தான் இருக்கேன், நமக்கு செகண்ட் ஃபால்ஸுக்கும் வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஆசைப்பட்டவங்களை மட்டும் கூட்டின்னு வந்தோம். ஏன்னா இங்கே நீந்தி போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்த சில்லுன்னு இருக்க தண்ணியில் குளிக்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் வந்து லஞ்செல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். அண்ட் லஞ்சை ஷேர் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் வந்து மனசு விட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை முடிச்சு அந்த லஞ்ச் முடிக்கும் போதே வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நம்பர் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்த ட்ரிப்புக்கு நாங்களும் வரணும் அப்படின்ற இதில் இருந்தாங்க. ஸோ அடுத்த ட்ரிப் வந்து 27th இந்த மந்த் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும்